வணக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 2025 போட்டி நம்பர் 5ல் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் செஞ்சாங்க. பாபர் அசாம் 23 ரன்னில் ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சில் அவுட் ஆக, இமாம் உல் ஹக்கை 10 ரன்னில் அக்ஷர் பட்டேல் மாஸா ரன் அவுட் ஆக்கி வெளியேற்றினார். அதுக்கப்புறம் கேப்டன் முகமது ரிஸ்வானும் சவுடு ஷக்கீலும் ஜோடி சேர்ந்தாங்க. பொறுமையாக விளையாண்டாங்க. 100 ரன் மேலே பார்ட்னர்ஷிப் சேர்த்தாங்க. கேப்டன் முகமது ரிஸ்வான் 46 ரன்னில் அவுட் ஆக, சவுடு ஷக்கீல் அரை சதம் அடித்து 62 ரன்னில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் களமிறங்கின சல்மான் ஆகா 19 ரன்னில் அவுட் ஆக, இறுதியாக குஷ்டில் ஷா 38 ரன்கள் எடுக்க, பாகிஸ்தான் அணி 49.4 ஓவரில் 241 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்திய பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் சூப்பராக பவுலிங் போட்டார். 3 விக்கெட் எடுத்தார். ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட் எடுத்தார். 242 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்க, கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். ஆனால் 20 ரன்னில் ஷகின் அஃப்ரிடி பந்துவீச்சில் க்ளீன் போல்ட் ஆனார். சுப்மன் கில்லும் விராட் கோலியும் ஜோடி சேர்ந்தாங்க. சுப்மன் கில் சூப்பராக விளையாண்டார். ஆனால் அவர் அரை சதம் அடிக்காமல் 46 ரன்னில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரும் விராட் கோலியும் ஜோடி சேர்ந்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அரை சதம் அடித்து அவுட் ஆனார். அதுக்கு அப்புறம் களமிறங்கிய ஹர்திக் பாண்டியா 8 ரன்னில் அவுட் ஆக, மறுபுறம் விராட் கோலி பொறுப்பாக விளையாண்டார். சூப்பர் இன்னிங்ஸு, சதம் அடித்தார். தன்னுடைய 51வது சதத்தை பதிவு பண்ணது மட்டுமில்லாமல் ஓடிஐ கேரியரில் சச்சின் டெண்டுல்கர், குமார் சங்கங்கராக்கு அப்புறம் 14,000 ரன்களை கடந்த வீரர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காரு. இறுதியில் இந்திய அணி 43வது ஓவர்லேயே டார்கெட்டை சேஸ் பண்ணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. விராட் கோலி 100 ரன் மற்றும் அக்ஷர் பட்டேல் 3 ரன்னோட அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தாங்க. பாகிஸ்தான் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஷகின் அஃப்ரிடி 2 விக்கெட் எடுத்தார். இந்த போட்டியோட சிறந்த வீரராக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டார். விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறது இது 5வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுட்டாங்க. சந்தோஷமான விஷயம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.